குடும்பத்துல எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கோ சாமி. அபிஷேகம் நடக்க போற அன்னைக்கு ஏன் விளக்கு அணைஞ்சது? ஆமா, நீ என்னைக்கும் பொட்டு வைக்க மறக்க மாட்டல்ல? அது மறந்து போயிட்டேங்க. ஒரு பொண்ணுக்கு பொட்டு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? தெரியாது. ஆகாயம் பொண்ணு மாதிரினா சூரியன் பொட்டு மாதிரி. ஆகாயத்துல சூரியனே வராம போயிட்டா இருட்டாகும். அப்படிதான். உன் நெத்தியில பொட்டு இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் நான் அதுக்குதான் நெத்தியில எப்பவும் பொட்டு வச்சுக்கணும். இருங்க, நான் உங்களுக்கு பொட்டு வச்சு விடுறேன். ஐயோ, ஒன்னும் இல்ல ராஜி, நான் எடுக்கிறேன். சரி இதப்படி நான் கிளம்புறேன். இன்னைக்கு நீங்க வெளியே போறது எனக்கு என்னமோ அபசகுணம் மாதிரி தெரியுதுங்க. எங்களோட வம்சம் வழி வழியா இந்த பூஜையை நடத்திக்கிட்டே வராங்க. இந்த அபிஷேகம் நல்லபடியா நடக்கணும். நான் போயிட்டு வந்துடுறேன் ராஜி. அப்பா, என்னாச்சு? உங்க புள்ளதாங்க என்ன உதைக்கிறான். நான் அபிஷேகம் முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் தொந்தரவு பண்ணாம அம்மாவை பத்திரமா பாத்துக்கணும், சரியா? போயிட்டு வரேன். போயிட்டு வரேன் ராஜி. சரிங்க. ககச்ச ககச்சா. வணக்கம் சாமி. வாங்க சாமி, வாங்க வாங்க. ககச்ச ககச்சா. சாமி, நீங்க என் வீட்டுக்கு வந்ததுனால எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். நல்லா இருக்கீங்களா? சாமி, இது என் தம்பி. வணக்கம் சாமி. அது அவனோட பொண்டாட்டி. ககச்ச ககச்சா. உன்னால யாராச்சும் எல்லாம் வீணா போச்சு. நான் கேட்ட மாடு எங்க? ஆரம்பிச்சுட்டான்டா. ஐயோ, சைனா சாமி, அது ரொம்பவே அபூர்வமான மாடு. அதை எடுத்துட்டு வர்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நோ, எனக்கு மாடு இப்பவே வேணும். இப்பவே வேணும். மாடு வேணும், மாடு வேணும், மாடு வேணும், மாடு வேணும். ஐயோ, நான் சொல்றத புரிஞ்சுக்கலன்னா எப்படிடா? டேய் தம்பி, இந்த சைனாக்காரன் நான் எதை சொன்னாலுமே புரிஞ்சுக்காம எனக்கு மாடு வேணும், எனக்கு மாடு வேணும், எனக்கு மாடு வேணும்ட்டே இருக்கான். இங்க வாடா. டேய், நீ நாளைக்கே சைனாக்கு போய் ஒரே வாரத்துல சைனா பாஷையை கத்துக்கிட்டு வந்து எனக்கு சொல்லி கொடுக்கணும். இல்லன்னு வச்சுக்கோ, அந்த மாடை போட்டு தள்ளுற மாதிரி உன்னை போட்டு தள்ளிடுவேன். போடா முட்டாள். சைனா சாமி, இது முடியாது, 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 முடியாதுடா, முடியாது, முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிக்கடா. உன்னால முடிஞ்சா பண்ணிக்கடா. சாமி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். இன்னைக்கு சிவனுக்கும் நந்தீஸ்வரனுக்கும் அபிஷேகம் நடக்க போகுது. இந்த பூஜை 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். பூர்வ வம்சத்துல பரம்பரை பரம்பரையா இந்த அபிஷேகத்தை நல்ல விதமா பண்ணி முடிப்பாங்க. இந்த சமயத்துல போய் நம்ம தாக்கணும்னா நீ, நான், இங்க இருக்கிற எல்லாரும் சமாதி ஆயிடுவோம். புரிஞ்சுக்கோடா மடையா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. சொல்லி தரடா. இங்க பாருங்க, அந்த 7 ஜனங்களும் அங்கதான் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாலும் சரி, எனக்கு அந்த மாட்டை இப்பவே எடுத்துட்டு வந்து தரணும். உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கறேன். I want that Vrishaba. சிவா, எனக்கு இப்பவே வேணும். சிவா, சிவா, சிவா. ஐயோ, என்ன இந்த மாதிரி வந்து அடிக்கிறாங்க? யார் இவங்க? ஐயோ, பயமா இருக்கு.
யார் இவங்க? அம்மா, லட்சுமி. அக்கா இதோ வந்துட்டேன்க்கா. அக்கா என்னாச்சுக்கா? நீ எதுக்குக்கா வெளியே வந்த? ரொம்ப வலிக்குது. அம்மா, சரி வா உள்ள போலாம். பாத்து. ரிஷபா வா வாடா, என்னாச்சு உனக்கு? அக்கா நீ எதுக்கு பயப்படாதக்கா. நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வரேன். டேய் இங்க வாடா. இன்னைக்கு உனக்கு அபிஷேகம் நடக்க போகுது. அதுக்கு நம்ம போகணும்லடா. போலாமா? சரி. அக்கா நீ போய் படுத்துக்கோக்கா. நான் போய் அவங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். பத்திரமா இருக்கா? அம்மா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஐயோ அம்மா, வலி தாங்க முடியல. ஐயோ அம்மா. ஓம் நம சிவாய. 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 வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம். என் பேரு கரிகால முருகேசன். சரியா? உங்க மாட்டுக்கு பூஜையை முடிச்சதும் எனக்கு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு இது வேணும். இது என்னோட சைனா சாமிக்கு தான் தேவைப்படுது. ஏய் சைனா சாமி, வா 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 வா. இதுதான் எங்க சைனா சாமி. மாடு வேணும், மாடு வேணும், மாடு வேணும்னு சொல்லியே என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கான்பா. அது என்னன்னா, அந்த சிவன் தான் இந்த மாடை இங்க அனுப்பி இருக்காரு. நீ எதை கொல்ல மாட்ட. சீக்கிரம் அதை கூட்டிட்டு வாங்கடா. டேய் நீயா?